ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த ரேஷன் கார்டை வைத்திருக்கும் மூத்த குடிமக்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். தமிழ்நாடு அரசு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக கொண்டு வந்துள்ள முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் குறித்து முழுமையாக பார்க்கலாம். இந்த திட்டத்தில் முக்கியமான மாற்றம் செய்யப்பட்டது. அதாவது வயது வரம்பு 70லிருந்து 65 வயதாக தளர்த்தப்பட்டது. இந்த மாற்றம் யாருக்கு பயன் தரும்? எப்படி இந்த திட்டம் செயல்படுகிறது? எந்தெந்த நாட்களில் ரேஷன் கிடைக்கும்? இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னை தண்டையார்பேட்டையில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் அரசு சேவைகளை மக்கள் தேடி செல்ல வேண்டும், மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு அலைய வேண்டாம் என்பதுதான். இந்த திட்டம் உருவாக்கப்பட்டதற்கான முக்கிய காரணங்கள்: முதியோர் ரேஷன் கடைக்கு சென்று வர முடியாத நிலை, மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கும் உடல் சிரமங்கள், கூட்டம், வரிசை, போக்குவரத்து சிரமங்கள். இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு ரேஷன் பொருட்கள் நேரடியாக வீட்டிற்கே சென்று வழங்கும் திட்டமாக தாய்மானவர் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் அரிசி, சர்க்கரை, சமையல் எண்ணெய், பிற அத்தியாவசிய ரேஷன் பொருட்கள் அனைத்தும் நியாய விலை கடை மூலமாக பயனாளிகளின் வீட்டின் வாசலிலே வழங்கப்படும். இந்த திட்டம் தொடங்கிய போது 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இதில் சேர்க்கப்பட்டனர். தமிழ்நாடு முழுவதும் 34,809 நியாய விலை கடைகள், 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் உள்ள 15,81,364 ரேஷன் கார்டுகள், அதில் உள்ள 20,42,657 பயனாளிகள், 91,969 ரேஷன் அட்டைகள் உள்ள 1,27,797 மாற்றுத்திறனாளிகள். இவர்கள் அனைவரும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்றனர். தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தின் வயது வரம்பை தளர்த்தியது. அதாவது 65 வயது நிரம்பிய முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த திட்டத்தின் கீழ் வீட்டிற்கே ரேஷன் பொருட்களை பெற முடியும். இந்த திட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் செயல்படுத்தப்படுகிறது. அந்த நாட்களில் ரேஷன் கடை ஊழியர்கள் அரசு வாகனங்கள் மூலம் நேரடியாக வீட்டிற்கே வந்து ரேஷன் பொருட்களை வழங்குவார்கள். முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையை எளிதாக்கும் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் இப்போது 65 வயதாக தளர்த்தப்பட்டிருப்பது பல லட்சம் மக்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக உள்ளது. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவிற்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.